ஜனாதிபதியின் நோன்பு பெருநாள் வாழ்த்துச் செய்தி. உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அதன் நிறைவின் தலைப்பிறையை கண்ட பின்னர் கொண்டாடப்படும் ஈத் உல் பித்தர் பெருநாளானது இஸ்லாமிய நாட்காட்டியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்தர்ப்பமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு உலக ஆசைகளில் இருந்து விடுபட்டு அர்ப்பணிப்பு மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றது. ரமலான் நோன்பு முழு உலகத்திற்கும் மிக முக்கியமான மனிதாபிமான மற்றும் சமூக செய்திகள் பலவற்றை ஏந்தி வருகின்றது. பக்தர்களின் உள்ளங்களில் சக உணர்வை விதைப்பதே ரமலானின் உன்னதமான நோக்கமாகும். அதாவது மற்றவர்களின் பசி மற்றும் அதன் வலியை தனது சொந்த அனுபவமாக உணர்ந்து சகோதரத்துவ உணர்வுடன் மற்றவர்களை அரவணைக்க தயங்காத ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதாகும். இக்கால பகுதியில் ரமலானின் ஏனைய விளிமியங்களான அமைதி, சமத்துவம் மற்றும் சக வாழ்வு போன்ற உன்னத குணங்களால் முஸ்லிம்களின் நடத்தை பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு மாத காலம் அவர்கள் நோன்பு நோட்பதோடு அந்த காலப்பகுதியானது அவர்களின் ஆன்மீக மேம்பாட்டிற்கான காலமாகும். எனவே ரமலான் மாதம் என்பது உலகிற்கு வாழ்வியல் முன்மாதிரி மூலம் மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிக்கும் ஒரு காலம் என நான் நம்புகின்றேன். முழு உலகமும் கடினமான மற்றும் சவாலான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கும் ஒரு தருணத்திலே இம்முறை ஈத் உல் பித்தர் பெருநாளை நாம் கொண்டாட வேண்டியுள்ளது. ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்பட்ட நோன்பு மற்றும் பிரார்த்தனைகளின் ஆசீர்வாதத்தால் இந்த இக்கட்டான நிலைமையை விரைவில் நீக்கி அனைவரும் எதிர்பார்க்கின்ற அனைவரினதும் உரிமைகளும் சுதந்திரமும் பாதுகாக்கப்படுகின்ற அமைதி, சுபிட்சமும் மற்றும் சக வாழ்வு நிறைந்த ஒரு உலகம் உருவாக வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன். அதேபோல் ஏனைய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டது போலவே இந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொண்டு அதனை முறையாக முகாமைத்துவம் செய்து நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிப்புகள் அல்லது சரிவுகள் இன்றி முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் உறுதியான லட்சியத்துடன் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.